வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. தாவேக அரசு பொறுப்பேற்று முதல் பொது பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. இதில் வேளாண் துறைக்கு 14,984 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்றைய வேளாண் பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகள் பட்ஜெட்டில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நெல் மற்றும் கரும்பு குறைந்தபட்ச ஆதார விலை உயர்வு குறித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தினார். வியாழக்கிழமை வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் உயர்மட்ட அவசர கூட்டம் நடைபெற்றது. இதில் நெல் ஒரு குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயாக வழங்குவது குறித்தும், கரும்பு ஒரு டனுக்கு 4,500 ரூபாயாக நிர்ணயம் செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. மக்களின் வரிப்பணத்தை தொட்டவர்களை விடமாட்டோம் என்பதில் உறுதியுடன் செயல்படும் நமது முதலமைச்சரின் பெயரை கேட்டாலே ஊழல்வாதிகள் அஞ்சி நடுங்கி ஓடுவதை பார்க்கிறோம் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் தமது உரையில் கூறினார். 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதை வெள்ளை அறிக்கை மூலம் தெளிவுபடுத்தியுள்ளதாக கூறிய அவர், நிதி நெருக்கடியில் இருந்து தமிழகத்தை மீட்க தாவேக அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்ட பட்ஜெட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு 354 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கு 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அண்ணன் சீர்திட்டம் மூலம் 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் ஒரு பட்டுப்படவை வழங்கப்படும் எனவும் அதற்காக 812 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கருவுற்ற பெண்களுக்கான சேவை மற்றும் உதவி மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்படும் எனவும் அதற்கான தாய் கேர் திட்டத்திற்கு 23 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் எனவும் பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாயும், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மின்சாரத்துறைக்கு 15,828 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ரூபாயும், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறைக்கு 2,022 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1,485 கோடி ரூபாய், சுகாதாரத்துறைக்கு 23,537 கோடி ரூபாய் மற்றும் கால்நடைத்துறைக்கு 4,880 கோடி ரூபாய் என நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நீதித்துறைக்கு 3,937 கோடி ரூபாயும், மீனவர் நலத்துறைக்கு 4,880 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. வேளாண் துறைக்கு 14,984 கோடியும், கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் சென்னை நகருக்கான புதிய திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடு குறித்த அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. மெட்ரோ ரயில் விரிவாக்கம் குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும், போரூர் பூவிருந்தவள்ளி மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வசதிக்காக 500 புதிய ஏசி பேருந்துகள் வாங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூவம், அடையாறு ஆகியவற்றை சர்வதேச டெண்டர் மூலம் தூய்மைப்படுத்தப்படவும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் அனைத்து வீடுகளின் மின் நுகர்வோருக்கும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழுக்கு என பிரத்யேகமாக செயற்கை நுண்ணறிவு மாதிரி உருவாக்கப்படும் என தமிழக பட்ஜெட் அறிவிப்பில் நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். பட்ஜெட்டை தாக்கல் செய்த அவர் 300 திருக்குறள்களை மனனம் செய்து ஒப்புவிக்கும் 500 தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தலா 5,000 ரூபாய் ஊக்கத்தொகையினை அரசு வழங்கும் என கூறினார். ஆண்டுதோறும் திருவள்ளுவர் திருநாளன்றும் காயிதே மில்லத்தின் நினைவாக விருது வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார். தாவேக அரசின் பட்ஜெட்டில் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு புதிய லேபிள் ஒட்டியிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் முன்னேறியிருப்பதாக நிதியமைச்சர் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டிய உதயநிதி, திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக இருந்ததை ஒப்புக்கொண்டதற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். இன்றைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுக ஆட்சியில் 2025-2026 நிதிநிலை அறிக்கையில் பள்ளிக்கல்வித்துறைக்கு செலவிடப்பட்ட தொகையை விட தாவேக அரசில் தற்போது குறைவான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்த நிலையில் கடந்த ஆண்டை விட சுமார் ரூபாய் 2,176 கோடி
கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழக வெற்றிக் கழக அரசின் பட்ஜெட்டை பள்ளிக் கல்வித்துறைக்கு உண்மையான நிதி உயர்வை தந்துள்ளது என தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தாமதமாக அறிவிக்கப்பட்டதை மறைத்து தற்போது வேகமான நிர்வாகம் என்ற தோற்றத்தை உருவாக்க திமுக தலைவர் ஸ்டாலின் முயற்சிப்பதாக தவிக விமர்சித்துள்ளது. தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் வேஸ்ட் என்று முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம் செய்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள தவிக, திமுக ஊழல் குறித்த விவகாரங்கள் மக்கள் மத்தியில் வெளிச்சத்திற்கு வரும் அச்சத்திலேயே முன்னாள் முதலமைச்சர் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. தவிக அரசின் முதல் பட்ஜெட்டில் எந்த முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறவில்லை எனவும் ரீல் விடுவதே இந்த ஆட்சியின் சாதனையாக உள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். மகளிர் உரிமைத் தொகை, விலையில்லா சிலிண்டர் அறிவிப்புகள் இடம்பெறவில்லை எனவும் பயிர்க்கடன் ரத்து அறிவிப்பு என்ன ஆனது எனவும் இபிஎஸ் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். விஜய் அரசின் இந்த பட்ஜெட்டிற்கு 0 மார்க் தான் கொடுக்க முடியும் எனவும் இந்த பட்ஜெட்டில் என்னதான் இருக்கிறது என்றும் இபிஎஸ் விமர்சனம் செய்துள்ளார். விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு பட்ஜெட்டில் இல்லாதது ஏமாற்றம் தருகிறது என்றும் நீர்மிகை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றும் திட்டங்கள் குறித்த எந்த அறிவிப்பும் பட்ஜெட்டில் இல்லை எனவும் தேமுதிக தலைவர் பிரேமலதா ஆதங்கம் தெரிவித்தார். தவிக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கான நிதியுதவி மற்றும் இலவச பேருந்து பயணம் போன்ற தவிகவின் பல முக்கிய தேர்தல் வாக்குறுதிகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று அவர் சாடியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிக்க வைப்பதாக மிரட்டி தொழிலதிபரிடம் 40 லட்சம் ரூபாய் பறித்ததாக எழுந்த புகாரில் காவல் ஆய்வாளர் புகாரி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட புகாரியிடம் காவல்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை விசாரித்த தனிப்படையில் இருந்த வேறு அதிகாரிகளும் இதுபோல் மிரட்டி பணம் பறித்தார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது. மதுவை ஆன்லைன் மூலம் புக் செய்து டாஸ்மாக் கடைகளில் பெறும் வசதி இன்று தொடங்குகிறது. இதனால் நீண்ட வரிசைகளில் நின்று வாங்குவதை தவிர்க்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மது புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் மது முன்பதிவு திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மது வகைகளை ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யும் முறை நடைமுறைக்கு வரவிருப்பதாகவும் அதற்காக தனி இணையதளம் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட வகையில் சட்டம் இயற்றும்படி மாநில அரசுக்கு உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வு குறிப்பிட்ட முறையில் சட்டம் இயற்றும்படி அரசுக்கு உத்தரவிட முடியாது எனவும் 19 கோரிக்கைகளை ஒரே மனுவில் எழுப்பவும் முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். குதிரை பேர வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட ஜாமீன் நிபந்தனையை சென்னை உயர்நீதிமன்றம் தளர்த்தியது. தினமும் 2 முறை ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையிலிருந்து முழுவதும் தளர்வு வழங்கியதுடன் விசாரணைக்கு தேவைப்பட்டால் காவல்துறை சம்மன் அனுப்பி அழைக்கலாம் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் மின்னணு இயந்திரங்களில் எந்தவித குளறுபடியும் இல்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மின்னணு வாக்குப்பதிவில் முறைகேடு நடந்திருப்பதாக திமுக குற்றம் சாட்டிய நிலையில் 14 பூத் இயந்திரங்களில் 13 சோதிக்கப்பட்டதில் எந்த முறைகேடும் தட்டுப்படவில்லை என்று தெரியவந்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 11,988 கன அடியிலிருந்து 18,905 கன அடியாக அதிகரித்துள்ளது. புதன்கிழமை மாலை 4 மணிக்கு 18,905 கன அடியாக அதிகரித்தது. அணையின் நீர்மட்டம் காலை 74.03 அடியாக இருந்த நிலையில் மாலை 74.55 அடியாக உயர்ந்துள்ளது. நீர் இருப்பு 36.74 டிஎம்சியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,500 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது.
தருமபுரி மாவட்டம் பிலிகுண்டுலுவில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மெயினருவி மற்றும் காவிரி ஆற்றில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் செல்லவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. பிலிகுண்டுலுவில் நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி மெயினருவி மற்றும் காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் செல்லவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் பொது இடங்களில் புகைப்பிடித்தால் சிறை தண்டனை விதிப்பது குறித்து தமிழக அரசு பரிசீலித்து வருகிறது. பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாத நிலையில் தண்டனையை கடுமையாக்கினால்தான் பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை கட்டுப்படுத்த முடியும் என்று தமிழக அரசு கருதுகிறது. ஊழலை தடுப்பதற்காக தமிழக அரசு ரத்து செய்த டெண்டர்களால் சாலை பணிகள், தூர்வாரும் பணிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடிநீர், மின்வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த ஏராளமான பணிகள் முடங்கியதாக கூறப்படுகிறது. பதவி உயர்வு, பணியிட மாற்றங்களுக்கு முதல்வரின் ஒப்புதல் பெற வேண்டும் என தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. பதவி உயர்வு, நியமனம், பணியிட மாற்றம், நிலம் கையகப்படுத்துதல், நில மாற்றம் உள்ளிட்டவைக்கு புதிய நடைமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு செயலர்கள், துறை தலைவர்கள், மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள், கூடுதல் பதிவாளர்கள் மற்றும் கூடுதல் இயக்குநர்கள் ஆகியோரின் நியமனம், பணியிட மாற்றம் தொடர்பான அனைத்து கோப்புகளும் முதல்வரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலப்பட பெட்ரோல் குறித்த புகார்களை மத்திய அரசு நிராகரித்தது. பெட்ரோல், டீசல் விநியோகத்தில் கலப்படம் அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியானது. இதுபற்றி பெட்ரோலிய அமைச்சகம் உத்தரவிட்டதன் பேரில் எண்ணெய் நிறுவனங்கள் ஆய்வு நடத்தின. தொடர்ந்து எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் கலப்படம் குறித்து கண்காணித்து வருவதாக விளக்கம் அளித்துள்ளன. பழனி மடத்து நிலமோசடி வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த மோசடி தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் உட்பட பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஜஸ்டின் மணிகண்டனும் பத்திர எழுத்த ஜெயபிரகாஷ் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஜூஜுவாடி ஆர்டிஓ சோதனை சாவடிகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,36,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஓசூர் கர்நாடக மாநில எல்லையில் அமைந்துள்ள ஜூஜுவாடி ஆர்டிஓவின் உள்வழி மற்றும் வெளிவழி சோதனை சாவடிகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே வீட்டுக் கடனை செலுத்தாததால் ஜப்தி செய்ய வந்த தனியார் வங்கி அதிகாரிகள் இரக்கமில்லாமல் நடந்து கொள்வதாக பெண் ஒருவர் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்துள்ளார். 3 குழந்தைகளுடன் வசித்து வரும் தன்னை உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறுமாறு அதிகாரிகள் கூறுவதாகவும் குழந்தைக்கு பால் கொடுக்க கூட அனுமதிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 80 அடி ஆழக்கிணற்றில் தவறி விழுந்த பார்வை குறைபாடு உள்ள இளைஞரை 1 மணி நேரம் போராடி அவரது நண்பர்கள் மீட்டனர். தவடப்பாடி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் அப்பகுதியில் உள்ள கருப்பனார் கோவில் திடலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு வந்த பார்வை குறைபாடு உள்ள செல்லப்பன் அருகிலிருந்த 80 அடி ஆழம் உள்ள கிணற்றில் தவறி விழுந்து விட்டார். இதைக் கண்டு அவரது நண்பர்கள் கிணற்றுக்குள் இறங்கி செல்லப்பனை மீட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே கிரேன் இயந்திரம் மோதியதில் சாலையில் நடந்து சென்ற நபர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். காரைக்கால் திருநள்ளாறு சாலையில் திருவாரூரை சேர்ந்த கூலி தொழிலாளி செல்வராஜ் என்பவர் நடந்து சென்றபோது அந்த வழியாக வந்த கிரேன் இயந்திரம் மோதியதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே நேற்று மாலை 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் பள்ளி மாணவிகள் உட்பட 30 பேர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் உடனடியாக மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோட்டில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுவதின் அவசியம் குறித்து 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள், செவிலியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முன்னதாக இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பிரபல திரைப்பட நடிகை ஸ்ரீலீலா சுவாமி தரிசனம் செய்தார். ஓம் திரைப்படத்தில் நடிக்கும் ஸ்ரீலீலா அண்ணாமலையார் கோவிலுக்கு வருகை தந்தார். சம்பந்த விநாயகரை வணங்கிய அவர் உண்ணாமலையம்மன் உடனாகிய அண்ணாமலையாருக்கு நடைபெற்ற அபிஷேகத்தில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். ரசிகர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது ஈச்சர் வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மலைப்பாதையில் காட்டு யானை ஒன்று உலா வந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இரவு மற்றும் பகல் நேரங்களில் யானைகள் அதிக அளவில் சாலையில் உலா வருவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கவனமுடன் தங்களது வாகனங்களை இயக்கி செல்லுமாறு சம்பந்தப்பட்ட வனத்துறையினரால் அறிவுறுத்தப்படுகிறது. கோவை மாவட்டம் ஆனைமலை ஆழியார் பகுதியில் சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த யானை அருகே சென்ற ஒருவர் யானையை மிரட்டுவது போல் பாவனை செய்தார். அப்போது ஆவேசமடைந்த யானை அந்த நபரை ஆக்ரோஷமாக தாக்க வந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த ஒருவர் அந்த நபரை இழுத்து சென்றதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். திண்டுக்கல் மாவட்டம் முத்தழகுப்பட்டி செபஸ்தியார் ஆலய திருவிழாவை ஒட்டி 3000 கோழிகள் மற்றும் 1000 ஆடுகளை கொண்டு பொதுமக்களுக்கு விடிய விடிய கறி விருந்து நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளம் பரிசுத்த அதிசய பனிமாதா பேராலயத்தில் தேர்பவனி விழா விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக குளித்துறை மறைமாவட்ட ஆயர் தலைமையில் நடைபெற்ற ஆராதனையில் மக்கள் மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 6 கோடியே 29 லட்சம் ரூபாய் 197 கிராம் தங்கம் உள்ளிட்டவை காணிக்கையாக பெறப்பட்டனர். அண்ணாமலையார் கோவில் உண்டியலில் காணிக்கையாக வந்த பணம் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்டு கோவிலின் 2ஆம் பிரகாரத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் எண்ணப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற நிலையில் பெரிய மாட்டு பிரிவில் 12 ஜோடி மாடுகளும் சிறிய மாட்டு பிரிவில் 26 ஜோடி மாடுகளும் பங்கேற்றன. போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. UPI டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட தொகைக்கு 5% கட்டணம் வசூலிக்க அனுமதி அளிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. வரிகள் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இச்சட்ட திருத்தத்தில் UPI பரிவர்த்தனையில் பால், மளிகை, காய்கறி போன்ற 65% அத்தியாவசிய பரிவர்த்தனைகளுக்கு மட்டும் கட்டண விலக்கு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் ஆடி கிருத்திகை விழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம், வைர ஆபரண அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பரணி காவடிகளுடன் மலைக்கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். டிஜிட்டல் அரெஸ்ட் மிரட்டல் மூலம் பண மோசடி செய்வதை தடுக்க நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்கான திட்டம் வகுக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய சைபர் கிரைம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் டிஜிட்டல் கைது குற்றங்கள் உறுதியான நடவடிக்கைகளால் பாதிக்கும் மேல் குறைந்திருப்பதை நீதிபதிகள் குறித்துக் கொண்டனர். இலங்கையில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். இலங்கையின் மத்திய மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் நுவோரெலியா, கண்டி ஆகிய மாவட்டங்களில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கும், ஆங்காங்கே நிலச்சரிவும் உருவாகியுள்ளது. இதில் வெள்ள பாதிப்புகளில் சிக்கி 7 பேர் உயிரிழந்ததாக அரசு தெரிவித்துள்ளது. 3000க்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஏமன் அருகே தாக்குதலுக்கு ஆளான இந்திய கப்பல் கடலில் மூழ்கியது. அந்த கப்பலில் இருந்த 13 இந்தியர்கள் உள்பட 14 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை தூதரக அதிகாரிகள் சந்தித்து நலம் விசாரித்தனர். இத்தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மறைந்த பிரபல பாடகர் கிஷோர் குமாரின் பங்களாவை விலைக்கு வாங்கினார் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி. வீட்டில் பலகையில் இருந்த கிஷோர் குமார் பெயரை நீக்காமல் தமது தாயாரின் பெயரையும் சேர்த்து பலகையை வைத்தார்.
சூப்பர் எல்னினோ பாதிப்பை சமாளிக்க 340 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவர் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்காக 5462 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு 11,532 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் மூலம் ரேஷன் கடைகளில் பொட்டலமிடப்பட்ட தரமான கோதுமை மாவு வழங்கப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவித்துள்ளார். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த நிதியாண்டில் 7,18 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உணவு மானியத்திற்காக 14,000 கோடி ரூபாய் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அவர் கூறினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான ஜூடோ போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று நாடு திரும்பிய உன்னதி சர்மாவுக்கு டேராடூனில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவருக்கு குடும்பத்தினரும் உறவினர்களும் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பஞ்சாபில் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட யூத் காங்கிரசாரை போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து கலைத்தனர். இந்த போராட்டத்தை அடுத்து ஏபிவிபி போன்ற பிற மாணவர் அமைப்புகளும் சண்டிகரில் அரசுக்கு எதிராக பேரணி நடத்தினர். வினாத்தாள் கசிவை கண்டித்து பஞ்சாப் அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ இனி நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு உட்பட பல்வேறு விவகாரங்களை எதிர்க்கட்சிகள் எழுப்பி வருவதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் முடங்கியுள்ளன. இந்த நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலை சந்தித்த மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ நாடாளுமன்றம் முடக்கப்படும் பிரச்சினை தீர்க்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்களை முதலமைச்சர் விஜய் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். வீரர்கள் ராஜா முத்துப்பாண்டி, செல்வப்பிரபு, பிரவீன் சித்திரவேல் ஆகியோருக்கு ஊக்கத்தொகைக்கான காசோலைகளை வழங்கினார். பளு தூக்குதலில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு 30 லட்சம் ரூபாயும், தடகளத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரவீன் சித்திரவேலுக்கு 30 லட்சம் ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மும்முறை தாண்டுதல் போட்டியில் வெண்கலம் வென்ற செல்வப்பிரபுவுக்கு 20 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டது. ரெப்போ வட்டி விகிதம் மாற்றமின்றி 5.25% நீட்டிக்கும் என்று ஆர்பிஐ அறிவித்துள்ளது. மும்பையில் ரிசர்வ் வங்கியின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா ரெப்போ வட்டி விகிதம் 5.25% தொடரும் என தெரிவித்தார். இதனால் வீடு மற்றும் வாகன கடன் வட்டியிலும் மாற்றம் இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார்.